சிவகாசி அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சிவகாசி அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் ஒரு தொழிலாளி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். நீராத்துலிங்கம் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் மேலும் ஒருவர் சிக்கியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சம்பவ இடத்தில் தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய பணிகளையும் மீட்புப் பணிகளையும் மேற்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். சிவகாசி அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். சிவகாசி அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் ஆண் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நீராத்துலிங்கம் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் மேலும் ஒருவர் சிக்கியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியிலும் அதேபோல மீட்புப் பணிகளிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கணேஷ்குமார் இணைகிறார். கணேஷ்குமார், விவரங்கள். அருகே போடுரெட்டியப்பட்டி கிராமத்தில் ரமேஷ் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாசு ஆலையில் வழக்கம் போல சுமார் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வரக்கூடிய நிலையில் திடீரென பட்டாசு தயாரிப்பு பணியின் போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட உராய்வின் காரணமாக அந்த பட்டாசு தயாரிப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த அறை என்பது முழுவதுமாக வெடித்து சிதறியதில் தரைமட்டமாக இருக்கிறது. அங்கு பணியாற்றி கொண்டிருந்த ஒரு ஆண் தொழிலாளி உடல் கருகி தற்போது உயிரிழந்திருக்கிறார். அவரது உடல் தற்போது மீட்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மேலும் ஒருவர் அதே கட்டிடத்தில் பணியாற்றி வந்ததாகவும் அவர் உள்ளே சிக்கியிருப்பதற்கான வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. தற்பொழுது தீயணைப்பு துறையினர் தீயணைத்து அந்த மேலும் யாரும் சிக்கியிருக்கிறார்களா என்பது குறித்து ஆய்வு நடத்தி வருகிறார்கள். தொடர்ந்து தீ எரிந்து வருவதன் காரணமாக தீயணைப்பு துறையினர் தற்போது அந்த தீயை கட்டுப்படுத்தக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தீ முழுமையாக அணைக்கப்பட்ட பின்னரே மேலும் யாரேனும் உள்ளே சிக்கியிருக்கிறார்கள் என்பது குறித்தாக முழுமையான தகவல் தெரிய வரும். தற்போதைய நிலவரப்படி ஒரு ஆண் தொழிலாளியினுடைய உடல் என்பது நிலையில் மீட்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினரும் விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். வருவாய்த்துறையினரும் சம்பவ இடத்திற்கு தற்போது ஆய்வு நடத்தி வருகிறார்கள். நன்றி கணேஷ்குமார், விவரங்களுக்கு.